அனைவருக்கும் வணக்கம். இது நாள் வரை வாட்ஸ்அப்பில் நம்ம பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு இருந்தோம். எதில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில் ஆஃப் ஐ அப்படிங்கிற நம்பருக்கு பிஎன்ஆர் நம்பரை நம்ம ட்ரெயின் டிக்கெட்டோட வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதோட பிஎன்ஆர் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நம்ம அதில் மெசேஜ் பண்ணோமா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் ஆகி எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே இருக்குன்னு வரும். இப்போ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வி ரிக்ரெட் இன்ஃபார்ம் அவர் சர்வீஸ் டெம்பரரிலி டவுன் டியூ டு அன்ஃபார் செஷன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இருக்குது. அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அதற்கு மாற்று வழியும் கண்டுபிடிச்சாச்சு. அது என்ன அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை காமிக்கிறேன். இந்த ட்ரெயின் டிக்கெட்டில் பிஎன்ஆர் நம்பர் இதுதான். எந்த ஒரு ட்ரெயின் டிக்கெட்டாக இருந்தாலுமே அதில் பிஎன்ஆர் நம்பர் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அந்த பிஎன்ஆர் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ காப்பி பண்ணி வச்சுட்டு அதை நான் ரயில் ஆஃப் ஐ வாட்ஸ்அப் நம்பருக்கு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதுதான் ரயில் ஆஃப் ஐ பிஎன்ஆர் நம்பர் செக் பண்ணக்கூடிய நம்பர். ஓகேவா? மொபைல் நம்பர். இப்போ பாருங்கள், நான் அந்த மொபைல் நம்பரை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தீங்களா? 9811933322. இந்த நம்பரை நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு நம்ம காப்பி பண்ண பிஎன்ஆர் நம்பரை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிச்சு. ஆனால் இப்போ ரிக்ரெட் இன்ஃபார்ம் டு அவர் டெம்பரரிலி டவுன் டியூ டு அன்ஃபார் ஏதோ ஒரு எரர் வருது. நம்மளால் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியல. இதுக்கு ஒரு மாற்று வழி தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு மாற்று வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் சூப் அப்படிங்கிற மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு நம்ம பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்க்கு பார்க்கறதுக்கு பிஎன்ஆர் நம்பரை டைப் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியாக பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியுது. இப்போ அந்த மொபைல் நம்பரை நான் என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ZOOB. ஓகேவா? அந்த மொபைல் நம்பரை இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்காக காமிக்கிறேன் இந்த மொபைல் நம்பரை. இந்த மொபைல் நம்பரை நீங்கள் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் ஈஸியாக பார்த்துக்கலாம். 7042062070. நல்லா பார்த்துக்கிடுங்க. 7042062070. இந்த மொபைல் நம்பரை வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும், மெசேஜில் என்ன பண்ணணும்னா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் போடணும். ஓகேவா? மெசேஜ் போடணும். சென்ட் கொடுத்துடணும். அப்படி சென்ட் கொடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் 10 டிஜிட் பிஎன்ஆர் பிலோ அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க பிஎன்ஆர் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருது அப்படி சொல்லி பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா? வந்துட்டு இது S2ல் 40வது சீட்டு. ஒரு சீட்டு தான். ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ்ஸு 15 ஏப்ரலில் கிளம்பக்கூடியது. எங்கிறது எங்கே எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த வெப்சைட்லேயே இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் ஃபுட் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் எஸ் ஃபுட் ஆர்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் காமிச்சு தரேன் பாருங்கள். இதில் எஸ் ஆர்டர் ஃபுட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணணும். அதாவது நம்ம ட்ரெயினில் பயணம் செய்யும்போது இந்த ஃபுட்டு உங்கள் இடத்துக்கு தேடி வரும். நீங்கள் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ண இதே பிஎன்ஆர் நம்பருக்கா ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரது டிஸ்பிளே ஆகுது. அதில் கண்டினியூ கொடுக்கலாம். ஆமாம், இந்த நம்பருக்கு தான் எனக்கு ட்ரெயினில் நான் பயணம் செய்யும்போது ஃபுட் வேணும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக அப்படி சொல்லி கேட்குது. எஸ் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகேவா? இது ஈஸியாக உணவை ஆர்டர் பண்ணக்கூடிய வழி. ஓகேவா? எந்த ஸ்டேஷனில் இப்போ பாருங்கள், எந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு ஃபுட் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குது. இதில் செலக்ட் ஸ்டேஷன் கொடுக்கலாம். அதாவது இது நைட் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் உள்ள ஸ்டேஷனாக டிஸ்பிளே பண்ணும். நைட்டு 7:47க்கு கண்ணூர் ஸ்டேஷனில் இருக்குமா, 9:55க்கு மங்களூர் ஸ்டேஷனில் இருக்குமா, 8:15க்கு காலையில் ரத்னகரில் நிற்கும். அப்போது உங்களுக்கு காலையிலையும் நைட்டும் ஃபுட்டு வேணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குது. இதில் நான் 9:55 மங்களூர் ஸ்டேஷனில் ஃபுட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பெங்களூரை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தா போதும். உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஃபுட்டு
கொண்டு வந்து தந்துடுவாங்க. ஒரு 99 ருபீஸ் இதில் பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இதில் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.